ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 2. எக்ஸாம் முடித்துக்கொண்டு வெளியே வந்தவளை அவளின் தோழிகள் வழிமறித்து நின்றனர். ஆராவை வம்பிழுப்பது போல், என்ன மேடம், எக்ஸாம் எப்படி பண்ணீங்க என்ற கீதாவை இடைமறித்த ரூபா, இது என்னடி கேள்வி, அவ என்னைக்கு நல்லா செய்யாம இருந்தா என்றாள். அதுவும் சரிதான் என பெருமூச்சு விட்டவளை தலையில் லேசாக தட்டிய ஆரா, நான் ரொம்ப நல்லா தான் எழுதியிருக்கேன், ஆனா நீ நல்லா எழுதலன்னு சொல்லு பாப்போம் என்றாள் கேலி குரலில். அதன் பின் அவர்களுக்கே உரிய கலகல பேச்சோடு வெளி வாயிலை நோக்கி வந்தவர்களின் நடையை ஹாய் கைஸ் என்ற ரியாவின் உற்சாக குரல் தடை செய்ய, என்ன என்றனர் மற்ற மூவரும் கோரஸாக. இந்த செமஸ்டரோட லாஸ்ட் எக்ஸாமும் எழுதிட்டோம், இப்போவே வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறோம், அப்படியே ஜாலியா எங்கேயாவது போகலாமா என்று உற்சாகத்தோடு பேசிக்கொண்டே செல்ல, ஆராவை தவிர மற்ற இருவரும் துளியும் யோசிக்காது உடனே சம்மதித்து இருந்தனர். ஆனால் ஆரா மட்டும் அமைதியாக இருக்கவும், ஆரா, இன்னைக்கும் நோ சொல்லிடாத ப்ளீஸ், எப்போ எங்க கூப்பிட்டாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்ற, இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு படிக்கணும்னேலாம் நீ எதுவும் சொல்லவே முடியாது, எஸ் சொல்லுடி ப்ளீஸ் என ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று கெஞ்ச துவங்கவும் ஆராவுக்கு உடனடியாக மறுக்க முடியாத நிலை. ஒவ்வொரு முறையும் அவர்கள் வெளியில் கிளம்பும் போதெல்லாம் ஏதேதோ சொல்லி சமாளித்து இருக்கிறாள். பாதி நேரங்களில் நிஜமாகவே படிக்க வேண்டி இருக்கும். படிப்பு என்று வந்துவிட்டால் ஆராவுக்கு மற்ற எல்லாமே பின்னுக்கு சென்றுவிடும் என்பதால் அந்த நேரங்களில் தோழிகளும் ஆராவை தொந்தரவு செய்ததில்லை. மற்ற நேரங்களில் செலவு ஆகுமே என யோசிப்பாள் ஆரா. அதை தோழிகளிடம் மறைக்கவும் மாட்டாள். தன் நிலையை தெளிவாக பேசியும் விடுவாள். அப்படிப்பட்ட நேரங்களில் மற்ற மூவரும் இதை கொஞ்சமும் பெரிதுபடுத்தாமல் அனைத்தையும் தாங்கள் பார்த்து கொள்வதாக கூறினால் அதையும் ஏற்க மாட்டாள் ஆரா. அவளுக்கு எப்படியும் தன் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதில் துளியும் உடன்பாடு கிடையாது. யாரிடமும் கை நீட்டி ஒரு காசும் வாங்கவும் மாட்டாள். இதில் எப்போதுமே கண்டிப்போடு இருப்பாள் ஆரா. அதை புரிந்தவர்களும் அவளை அந்த விஷயத்தில் வற்புறுத்துவது கிடையாது. எப்போதாவது ஆராவும் ஒரு முறை அவர்களோடு இணைந்து கொள்வாள். மற்ற நேரங்களில் அவர்களை போக சொல்லிவிட்டு ஒதுங்கி விடுவாள். காரணம் மிக பெரியது. ஆராவுக்கு 1 வயதாக இருக்கும்போது அவளின் தந்தை சங்கரன் கடன் தொகையை கட்ட முடியாமல் அவர்கள் வந்து வாயிலில் நின்று கூச்சலிடுவார்களே என்ற அவமானத்திலேயே தூக்கில் இட்டு தற்கொலை செய்து கொண்டார். இத்தனைக்கும் அதுவும் அவர் வாங்கிய கடன் இல்லை, உடன் வேலை செய்த ஒருவனுக்கு கடன் வாங்க முன்னின்று கையெழுத்திட்டு வாங்கி கொடுத்திருந்தார். ஆனால் வாங்கியவனோ சொல்லாமலே ஊரை விட்டு சென்றுவிட, அடுத்து என்ன செய்வது என புரியாமல் வீட்டினரிடம் சொல்லாமல் தான் இவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டதை எண்ணி உண்டான பயத்தில் தூக்கிட்டு இறந்திருந்தார். பதில் சொல்ல வேண்டிய தானே இல்லை என்றானால் வீட்டினருக்கு பிரச்சனையாகாது என்றெண்ணி நிதி நிறுவனத்தின் அணுகுமுறையை பற்றி அறியாமல் அவர் அவசரப்பட்டு எடுத்த முடிவு இன்று வரை அவரின் மனைவி மகளை விரட்டுகிறது. கணவன் கையெழுத்திட்டு வாங்கி கொடுத்திருந்த கடனை பற்றியே அறியாத கோமதிக்கு அவரின் இந்த திடீர் இறப்பு பெரும் அதிர்வை கொடுத்திருக்க, அடுத்தடுத்து நிகழ்ந்ததுதான் சங்கரனை உயிரோடே இருந்திருக்கலாமோ என எண்ணி அவரின் ஆன்மாவை பல முறை துடிக்க செய்திருக்கும். அந்த அளவிற்கு இப்போதே ஒரு இழப்பு நடந்த வீடு என்ற எண்ணம் துளியும் இல்லாமல் தினசரி அதிகாலையிலேயே வந்து வீட்டின் முன் நின்று பணம் கேட்பதும், இப்போது வரை கொடுக்காமல் இருப்பதை வார்த்தைகளால் வடிக்க முடியாத கேவலமான சொற்களால் சொல்லி அசிங்கப்படுத்துவதுமாக இருக்க, அதுவரை கணவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த கோமதிக்கு என்ன செய்வது என எதுவும் புரியாத நிலைதான். அதே நேரத்தில் நெருங்கிய உறவுகள் கூட எங்கே இங்கேயே இருந்தால் அந்த கடன் நம் பக்கம் திரும்புமோ என்றெண்ணி விலகி சென்றுவிட, கை குழந்தையோடு தனித்து விடப்பட்டவருக்கு எதுவும் செய்ய முடியாத நிலைதான். ஆனாலும் துணிந்து அவர் எடுத்த முடிவுதான்
அவர்களின் இப்போதைய ஒரே ஆதாரமான அவர்கள் குடியிருக்கும் வீட்டை விற்பது என்பது. ஆனால் முழுதாக விற்றுவிட்டால் அவர்கள் தங்குவதற்கு இடமே இல்லாமல் போய்விடும் என்பதால் கட்டாமல் இருந்த நிலத்தில் சமையலறை, படுக்கையறை மற்றும் குளியலறை மட்டுமே, அதுவும் இவர்கள் இருவருக்கான அளவில் போட்டுக்கொள்ளும் அளவிற்கு வைத்துக்கொண்டு மீதியை விற்று கடனை அடைத்தவர். மீதமிருந்த பணத்தில் தான் திட்டமிட்டிருந்தபடியே சிமெண்ட் சீட் போட்டு ஒரு சிறிய வீட்டை கட்டிக்கொண்டார். அதோடு வீட்டை விற்றதன் மூலம் வந்த பணம் கரைந்து விட்டிருக்க, அடுத்து அந்த இரு ஜீவன்கள் உயிர் வாழ பணம் வேண்டுமே. கோமதிக்கு சொல்லிக் கொள்ளும்படியான படிப்பும் இல்லை. ஆனால் மனம் தளராமல் ஒரு துணி கடையில் வேலைக்கு சேர்ந்தார் கோமதி. அங்கிருந்து வரும் வருமானம் அவர்கள் இருவரின் வாழ்க்கைக்கு சரியாக இருக்க, சிறு வயதில் இருந்து தன் அன்னையின் போராட்டங்களை எல்லாம் நேரில் பார்த்து வளர்ந்ததாலோ என்னவோ, அப்போதில் இருந்தே தனக்கு எதுவும் வேண்டும் என கேட்டு அவரிடம் பணத்திற்காக சென்று நிற்கவே மாட்டாள் ஆரா. கோமதியாகவே பார்த்து வாங்கி கொடுக்கும் பொருட்களை வைத்தே தன் நாட்களை கடத்தி விடுபவள். அப்படிப்பட்டவளே விடா பிடியாக நின்றது தன் படிப்பிற்காக மட்டுமே. யாரோ செய்த தவறுக்காக காரணமே இல்லாமல் தாங்கள் அனுபவிக்கும் வலி புரிந்த நாளில் முடிவெடுத்திருந்தாள் ஆரா. எப்படியாவது இந்த நிலையை மாற்றி தன் அன்னைக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று. ஏனெனில் சங்கரனுக்கு உறவென இருந்தவர்கள் அவரின் மறைவுக்கு பின் ஒதுங்கி சென்று விட்டாலும் கோமதியின் பக்கம் இன்னும் சில உறவுகளோடு பேச்சுவார்த்தை மட்டும் இருந்தது. அதிலும் கோமதியின் அண்ணன் மணிகண்டன் எங்கே பேச்சு வைத்து கொண்டால் கூட உதவி என தங்கை வந்து நின்று விடுவாளோ என்பது போல் முற்றிலும் பேச்சை நிறுத்தி கொண்டு விட, அவளின் குடும்பத்தினர் மட்டும் எப்போதாவது எங்காவது விசேஷங்களில் பார்த்தால் பேசி செல்வதுண்டு. ஆனால் கோமதியின் அக்கா வசந்தி அப்படி இல்லை. இப்போது வரை வீட்டிற்கு வருவதும் போவதுமாகத்தான் இருக்கிறார். அவர் வந்தால் தன்னால் முடிந்தவரை உபசரிக்கும் கோமதி எதற்கும் அவரின் வீட்டுப்படியை இன்று வரை மிதித்ததில்லை. எப்போது பிரச்சனை என்று வந்த பின் விலகி நின்றார்களோ அப்போதே தானும் ஒரு கோட்டுக்குள் நிற்க பழக துவங்கிவிட்டார் கோமதி. இதில் வசந்தியையும் குறை சொல்ல முடியாது. அவரின் கணவர் ஹரி சொல்வதை தட்டாமல் செய்யக்கூடியவர் என்பதால் அக்காவின் நிலையும் கோமதிக்கு புரிந்தே இருந்தது. அதுவே மேலும் அவரை எந்த தொல்லையும் செய்யக்கூடாது என்ற மனநிலைக்கும் கோமதியை வர வைத்திருந்தது. அதன்பின் இன்று வரை கோமதி விடுமுறை, பண்டிகை என யார் வீட்டிற்கும் சென்றதில்லை. ஏதாவது திருமணம் இல்லை வேறு விசேஷம் என யாராவது அழைத்தால் கலந்து கொள்வதோடு சரி, மற்றபடி அனைத்தில் இருந்தும் அனைவரிடமிருந்தும் ஒதுங்கி கொண்டிருந்தார் கோமதி. ஆனால் அதுவே ஆராவை அப்படி ஒதுங்கி இருக்க வசந்தி விடவில்லை. தன் கணவருக்கு பயந்தவர்தான் என்றாலும் எப்படியோ பேசி அவரை சம்மதிக்க வைத்து விடுமுறை நாட்களில் எல்லாம் ஆராவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று விடுவார். அதனால் வசந்தியோடும் அவரின் ஒரே மகள் அனிதாவோடும் நல்ல ஒரு நெருக்கம் ஆராவுக்கு உண்டு. ஆனால் அங்கேயே விடுமுறை மொத்தத்திற்கும் தங்கிவிட்டால் இங்கு கோமதி தனியே இருப்பார் என அந்த வயதிலேயே யோசித்தவள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு விரைவாகவே வீட்டிற்கு வந்து விடுவாள். அங்கு வசந்தி சகல வசதியோடு வாழ்வதை பார்க்கும் போதெல்லாம் தன் அன்னையும் இப்படியெல்லாம் வாழ வேண்டியவர்தானே என்ற கவலை ஆராவுக்கு எழும். அதுவே எப்படியாவது நன்றாக படித்து நல்ல வேலைக்கு சென்று அவரை எல்லா வசதிகளோடும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவளுள் பலமாக வேரூன்ற செய்து இருந்தது. அதையே தன் குறிக்கோளாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு படியாக ஏறி வந்தவள் இன்று அதன் வெற்றியை பறிக்கும் நிலையை கிட்டத்தட்ட வந்துவிட்டிருந்தாள். 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்து தேறியவள் கோமதியின் தயக்கத்தை எல்லாம் உதறி வங்கியில் கடன் வாங்கி பொறியியல் படிப்பில் சேர்ந்து விட்டிருந்தாள். முதலில் வங்கி கடன் என்றவுடன் பயந்து மறுத்த கோமதிக்கும் மெல்ல பேசி பேசியே தன் லட்சியத்தை புரிய வைத்து சம்மதத்தை வாங்கிவிட்டிருந்தாள். கோமதிக்கும் தன் கஷ்டங்களுக்கு எல்லாம் மூல காரணம் சரியான படிப்பில்லாததே என்று புரிந்திருந்ததனால் ஆராவின் படிப்பை குறித்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்கவில்லை. அவருக்குமே மகளை நன்றாக படிக்க வைத்து விட வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. அதேபோல் எப்போதாவது எதையாவது வாங்கி கொள்ள சொல்லி ஆராவுக்கு அவர் கொடுக்கும் பணமும் கூட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டுமே செலவழிக்கப்படுவது அவருக்கும் தான் தெரியுமே.
எப்போதும் தன் உடைகளை குறித்தோ மற்ற பொருட்களை பற்றியோ கவலையே படமாட்டாள் ஆரா. ஆனால் ஒரு அன்னையாக அப்படி அவரால் இருக்க முடியுமா? தான் வேலை செய்யும் இடத்தில் சீட்டு போட்டு ஏதாவது சேர்த்து அதில் வரும் பணத்தில் மாற்றி போட்டுக்கொள்ளும் அளவிற்கு அவ்வப்போது 4-5 உடைகளை எடுத்து வந்து கொடுப்பார். அதை பார்த்ததும் ஒரு இளம் வயது பெண்ணாக ஆசையும் ஆர்வமுமாக வாங்கி பார்க்க வேண்டியவளோ, ஏம்மா இப்போ இதை எடுத்தீங்க? என்கிட்ட கொடுத்திருந்தா ஒரு புக்கு வாங்கி இருப்பேன் தெரியுமா? பழைய பேப்பர் கடையில அது கிடைக்கல, புதுசுதான் வாங்கணும் என்று வருந்துவாள் ஆரா. மகளின் வார்த்தையை கேட்டவுடன் கோமதிக்கு அப்படி ஒரு கோபம் வரும். அதில் அவர் வசைபாட துவங்கினால் தான் அடுத்து அமைதியாக உடையை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்வாள் ஆரா. அவளுக்கு வாழ்க்கையே அவளின் படிப்புதான், மற்றதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அப்படிப்பட்டவள் இன்று தோழிகளின் இந்த தொடர் வற்புறுத்தலாலும், எப்படியும் அடுத்த 10 நாட்கள் விடுமுறைதான் என்பதாலும், இன்னும் 6 மாதத்தில் படிப்பே முடிய போவதாலும் அவர்களோடு செல்ல எண்ணியவள் இந்த தகவலை கோமதிக்கு தெரிவிக்க பார்க்க, அப்போதே தான் அலைபேசியை வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்திருப்பது ஆராவின் நினைவுக்கு வந்தது. அதை சொல்லியவளை முறைத்த தோழிகள் படை, நீ வர்றேன்னு சொல்றதே உலக அதிசயம், அதிலையும் இப்படி போனை மறந்துட்டேன்னு மொக்க காரணம் எல்லாம் சொல்லி எஸ்ஸாக பார்த்த மகளே, கதம் தான், ஜாக்கிரதை, ஒழுங்கா எங்க போன்ல பேசு என்று ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று போலியாக மிரட்டவும், புன்னகையோடு அவர்கள் அலைபேசியிலேயே கோமதிக்கு அழைத்தாள் ஆரா. முதலில் அந்த அழைப்பை ஏற்காமல் விட்டவர் மீண்டும் அழைப்பு வரவும் ஏற்று பேசுவது மகள் என்று தெரிந்ததும் அவளின் அலைபேசியில் இல்லாமல் வேறு எதிலோ பேசுவதில் பதறி விசாரிக்க அவரை அமைதிப்படுத்தி அனைத்தையும் விளக்கினாள் ஆரா. அதன்பின் இன்று தோழிகளோடு வெளியில் சென்றுவிட்டு கொஞ்சம் தாமதமாக வருவதற்கு அவள் அனுமதி கேட்கவும், ஆராவே எப்போதாவதுதான் இப்படி கேட்பாள் என்பதால் அவரும் 1000 பத்திரங்கள் சொல்லி சம்மதித்தார். இன்று காலையில் கூட சாப்பிடாமல் சென்ற இளைய மகனுக்காக வேகமாக சமைத்து கொண்டிருந்தார் சகுந்தலா. வழக்கம் போல் அவருக்கு தேவையான உதவிகளை பூரணி செய்து கொண்டிருக்க சமையலறைக்குள் நுழைந்தாள் சகுந்தலாவின் 2வது பெண்ணான கஸ்தூரி. அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்த சகுந்தலா காலையில் செய்த இட்லியை சாப்பிடுவதற்காக 11 மணிக்கு எடுத்து தட்டில் வைத்து கொண்டிருப்பதை கண்டதும் உண்டான வருத்தத்தோடு, இப்போதான் வந்து சாப்பிட்றதா காதுமா என்றார் சகுந்தலா. அதற்கு வழக்கம் போல் எந்த பதிலையும் சொல்லாமல் ஒரு மௌன புன்னகையோடு அங்கிருந்த 2 இட்லியை வைத்துக்கொண்டு சட்னியை எடுக்க சென்றவள் அங்கு பாத்திரம் காலியாக இருப்பதைக் கண்டு அடுத்து அருகில் இருந்த சாம்பார் இருந்த பாத்திரத்தை எடுக்க அதிலும் எதுவும் இல்லாமல் இருக்கவே அமைதியாக மிளகாய் பொடியை எடுத்து வைத்து கொள்ள துவங்கினாள் கஸ்தூரி. இதை கண்டதும் சகுந்தலாவிற்கு அப்படி ஒரு கோபம் வந்தது. ரேகா என்று அவர் குரல் கொடுக்கவும் பொறுமையாக வந்து வாயிலின் அருகில் நின்று, கூப்பிட்டீங்களா அத்தே என்றாள் ரேகா. இங்க இருந்த சட்னி குழம்பு எல்லாம் எங்க? இட்லி கூட 2 தான் இருக்கு, ஒரு செட் கடைசியா ஊத்தி வச்சேனே என்றவருக்கு, அதை இப்போதான் துணி துவைக்க வர்றவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் அத்தை, காஞ்சி வீணா தானே போகும்னு தான் எடுத்து கொடுத்துட்டேன், நீங்க தானே சொல்லுவீங்க சாப்பாட்டை வீணாக்க கூடாதுன்னு என வேண்டுமென்றே இழுத்து பேசினாள் ரேகா. அது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம், இன்னும் கஸ்தூரி சாப்பிடவே இல்லைன்னு உனக்கு தெரியாதா என்று எரிச்சலில் சகுந்தலா கத்தவும், அச்சோ காது இன்னும் சாப்பிடலையா, எனக்கு தெரியாதே அத்தை, மணி 11 ஆச்சே, எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்களோன்னு நினைச்சேன் என போலியாக பரிதாபப்பட்டவளை கண்டு எழுந்த ஆத்திரத்தில் சகுந்தலா பேச துவங்குவதற்குள், மா எனக்கு பசியே இல்லை, சும்மாதான் சாப்பிட வந்தேன், சாப்பாடு ரெடியானதும் சாப்பிட்டுக்கிறேன் என்று சகுந்தலாவை பேச விடாமல் தடை செய்திருந்தாள் கஸ்தூரி. அதில் எனக்கென்ன என்பது போல ரேகா அங்கிருந்து நகர்ந்து விட, அதற்கு மேல் அங்கிருந்தால் அன்னையின் அறிவுரைகள் தொடரும் என்று புரிந்து கஸ்தூரியும் அங்கிருந்து வெளியேறினாள். ஆனால் அப்படியெல்லாம் சாதாரணமாக இந்த நிகழ்வை விட்டுவிட சகுந்தலாவினால் முடியவில்லை. இவ்வளவு வசதி இருந்தும் தன் மகளுக்கு சாப்பிட எதுவும் இல்லை என்ற நிலை வந்திருப்பதைக் கண்டு அவரின் விழிகள் கலங்கி போனது. அதை தன் சேலை தலைப்பால் துடைத்து கொண்டவரை பூரணி கவனித்து, என்ன நீ, இதென்ன இங்க புதுசா, விடு என ஆறுதல் சொல்ல முயல, அதான் என் வயித்தெரிச்சலே பூரணி, இது இன்னைக்கு ஒரு நாள்னா கூட சரி போகட்டும்னு விட்டுடலாம், இவ வாரத்துக்கு 3 நாள் இப்படியே
ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு வேணும்னே செய்யறா. என் பொண்ணை இங்க பட்னி போட்டுட்டு ஊருக்கெல்லாம் தானம் செய்வாளாம் என்றார் சகுந்தலா. இவளும் சொன்னா புரிஞ்சுக்காம ரூமுக்குள்ளேயே முடங்கி கிடக்கா. எத்தனை மணிக்கு எழுந்தா தெரியுமா? 5:30 மணியில இருந்து ஒரே ஒரு டீய மட்டும் குடிச்சிட்டு இவ்வளவு நேரமும் பட்டினி கிடக்க இவளுக்கு என்ன அவசியம்னு கேக்குறேன். நானா ரூமுக்கு போய் கொடுத்தாலும் இப்போ வேலையா இருக்கேன் வேண்டாம்னு சொல்லிடுறா. இப்படி இவ பட்னியா கிடக்கவா ஆனந்த் இவ்வளவு சம்பாதிக்கிறான் எனும்போதே மனம் பின்னோக்கி சென்றது. பெரிய மகளின் வாழ்க்கையைக் கண்டு உண்டான பயத்தில் சகுந்தலா தான் கஸ்தூரியின் திருமணத்துக்கு அவசரப்பட்டார். 20 வயது துவங்கும் போதே ஆனந்தை நச்சரிக்க துவங்கி அடுத்த 3 மாதங்களில் அவர்களின் தூரத்து உறவிலேயே ஒரு நல்ல வரனையும் பார்த்து திருமணத்தை முடித்துவிட்டார். ஆனால் அப்போது அவருக்கு தெரியவில்லை, பாவம் இந்த திருமணம் ஒரு வாரம் கூட நீடிக்கப் போவதில்லை என. நல்ல வரன், கௌரவமான குடும்பம், தங்களுக்கு தகுந்த வசதி என எல்லாம் பார்த்தவருக்கு அந்த மணமகனுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம்தானா என பார்க்க தோன்றவில்லை. அவன் வேறு மதத்தை சேர்ந்த யாரையோ விரும்புவதை ஏற்க முடியாமல்தான் மணமகனின் பெற்றோர் அவசரமாக வரன் பார்த்து மனம் முடித்து இருக்க, இதை ஏற்றுக்கொள்ளவோ சகித்து கொள்ளவோ முடியாத அவன் ஒரே வாரத்தில் தன் காதலியை மறக்க முடியவில்லை என்று எழுதி வைத்துவிட்டு தூக்கில் தொங்கிவிட்டிருந்தான். இதை எதிர்பார்க்காத 2 குடும்பமும் நிலை குலைந்து நின்றது. செய்வது அறியாது திகைத்தவர்கள் தங்கள் பெண்ணின் வாழ்க்கையை எண்ணி சண்டையிடவும், அவள் வந்ததனாலேயே தங்கள் மகன் இறந்தான் என கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் பேசி கஸ்தூரியை ராசி இல்லாதவள் என்ற முத்திரை குத்தி புகுந்த வீட்டில் இருந்து விரட்டிவிட்டனர். தன் குடும்பத்தினரிடம் மட்டுமே எப்போதும் பணிந்து போகும் ஆனந்த் கோபத்தில் அவர்களை அடிக்க பாய்ந்துவிட அவனை சமாதானம் செய்து அழைத்து வரவே பெரும் பாடானது. இதில் உடைந்து சிதறி போனவர்கள் தேறி வரவே சில மாதங்கள் பிடித்திருந்தது. அதன் பின் இங்கு நடந்ததுதான் கொடூரம். காலையில் கஸ்தூரியை வீட்டில் எங்கு கண்டாலும் ஜாடையாக அவளின் ராசியை பற்றி பேசி விடிந்தும் விடியா பொழுதில் இவளின் முகத்தில் விழித்தால் அன்றைய நாளே சரியாக அமைவதில்லை என்று துவங்கி, இவளை பார்த்ததனால் இடித்து கொண்டேன், இவளை பார்த்ததனால் சறுக்கி விழுந்தேன் என நாளும் ஒரு கதையை சொல்லி மேலும் மேலும் கஸ்தூரியின் மனதை நோகடித்து அவளை அறைக்குள்ளேயே முடங்கிக் கொள்ள செய்திருந்தாள் ரேகா. ரேகாவுக்கு எப்போதுமே யாரோடும் ஒத்துப்போகாத குணம்தான் என்றாலும் கஸ்தூரி மீண்டும் இங்கேயே திரும்பி வந்ததை அவளால் அத்தனை எளிதாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏதோ அவளின் கணவனின் உழைப்பில் இவர்கள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவது போல் செலவுக்கு கணக்கு பார்த்து கொண்டிருந்தவளுக்கு நியாயமாக அவர்களே இதையெல்லாம் இவர்களுக்கு செய்ய வேண்டும் என தெரியவில்லை. பாவம், இதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் தன்னால் வரக்கூடாது என்று எண்ணிய கஸ்தூரி தன் அறையிலேயே முடங்கிக் கொண்டாள். எப்போதோ ஆசைப்பட்டு அவள் கற்ற தையல் பயிற்சியே இப்போதைய அவளின் ஒரே துணை. இந்த வீட்டில் உள்ள அனைவருக்கும் அவளின் கை வண்ணத்திலேயே உடைகள் தயாராகின்றன. இதை மட்டும் இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என கேட்டு செலவில்லாமல் வாங்கி அணிந்து கொள்ளும் போது ரேகாவுக்கு இந்த ராசி சகுனம் எல்லாம் நினைவுக்கு வருவதே இல்லை. முதலில் இப்படியெல்லாம் அவள் தன்னை வருத்திக் கொள்வதை விரும்பாத ஆனந்த் அதை செய்ய வேண்டாம் என சொல்ல, இதுவே தன் ஒரே நிம்மதி என பேசி ஆனந்தை சம்மதிக்க வைத்திருந்தாள் கஸ்தூரி. இவர்கள் ஐவரிலும் அமைதி என்றால் அது கஸ்தூரி மட்டுமே. இப்போது இன்னும் பேசா மடந்தையாகி போனாள். அதே நேரம் அண்ணாமலை மாற்றுக்குள் நுழைந்த ஆரா நேராக 3ஆம் தளத்தில் சென்று நிற்க, அங்கு வேலையில் இருந்த பெண் ஆராவை கண்டதும் சலிப்போடு பார்க்காதது போல் திரும்பிக் கொண்டாள். அதை பார்த்ததும் உண்டான கோபத்தில் நேராக அந்த பெண்ணின் முகத்திற்கு முன்னே சென்று தன் கையை இருந்த மேசை விளக்கோடு ஆரா நிற்கவும், உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது, இங்க வாங்கும் போதே ஏதாவது ஃபால்ட்டுனாதான் மாத்தி கொடுப்போம். உங்க வீட்டுக்கு போன பிறகு வர ஃபால்ட்டுக்கு எல்லாம் நாங்க பொறுப்பாக முடியாது என்றால் எரிச்சலான குரலில். அதைத்தான் நானும் சொல்றேன், இங்க வாங்கும்போது ஏன் செக் பண்ணல? அன்னைக்கு பெரிய பெரிய டயலாக் எல்லாம் பேசுனீங்க, எல்லாம் இப்படி ஏமாத்தி விற்கதானா? இப்படியெல்லாம் வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்சா அது நிலைக்காது. இப்படி ஏமாத்தி இத்தனை மாடி கட்டுறதுக்கு நியாயமா உண்மையா சின்ன கடைய வச்சு வாழ்ந்துட்டு போகலாம் என்றால் ஆத்திரத்தோடு சற்று சத்தமான குரலில் ஆரா. அதே நேரம் அங்கு வந்து கொண்டிருந்த ஆனந்தின் செவியில் இந்த வார்த்தைகள் விழவும், தன் இத்தனை வருட உழைப்பை ஒரே வார்த்தையில் அசிங்கப்படுத்துபவளை கண்டு உண்டான கோபத்தோடு,
என்ன இங்க சத்தம் என்ற அதட்டலோடு அங்கு சென்று நின்றிருந்தான் ஆனந்த். அதில் அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஆரா மீண்டும் அந்த பெண்ணின் பக்கமே திரும்பிக் கொள்ள, அப்போதே அவளின் முகத்தை பார்த்த ஆனந்துக்கு அவளை எங்கோ பார்த்த நினைவு எழுந்தது. அதில் நெற்றியை சுருக்கியவன், என்ன பிரச்சனை இங்க என அந்த பெண்ணின் பக்கம் பார்வையை திருப்பி கேட்கவும், அதை எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் என்றிருந்தால் ஆரா எரிச்சலோடு. எங்கு போனாலும் அழைக்காமலே சமூக சேவை என வந்து நிற்கும் எல்லா இளைஞர்களையும் போல இவனையும் எண்ணி ஆரா பேசி இருக்க, அவர்தான் எங்க ஓனர் என்றிருந்தால் அந்த பெண் மெல்லிய குரலில். ஓஹோ, நீங்க தானா அது என்று ஆரா வேகமாக திரும்பும் போது 2 நாட்கள் முன் ரயில் நிலையத்தில் சந்தித்த பெண் இவள்தான் என ஆனந்துக்கு நினைவு வரவும் ஆம் என தலையசைத்தான். ஏன் சார் இப்படி கஸ்டமர்ஸை ஏமாத்தி வியாபாரம் செய்றீங்க, அசிங்கமா இல்ல என்று விஷயம் என்னவென்று சொல்லாமல் எடுத்ததும் குற்றம் சாட்ட துவங்கியவளை ஆத்திரத்தோடு இடையிட்டவன், முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க, அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. ஏமாத்தி பிழைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்றான் ஆனந்த். அப்படியா, சரி, அதையும் பார்ப்போம். இந்த லைட்டை நான் போன வாரம் இங்க தான் வாங்கிட்டு போனேன். அப்போ இந்த இடத்துல இவங்க தான் இருந்தாங்க என்று துவங்கியவளின் வார்த்தையில் அருகில் இருந்த பெண்ணை திரும்பி பார்த்த ஆனந்த், உனக்கு கிஃப்ட் செக்ஷன்ல தானே ஒர்க், அங்க நீ என்ன செஞ்சுட்டு இருந்த என்றான். அதில் மாட்டிக்கொண்ட பாவனையில் திருதிருத்த அப்பெண், அது அன்னைக்கு அங்க இருந்த லதா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு போயிட்டா, அதான் சூப்பர்வைசர் என்னை இங்க அன்னைக்கு மட்டும் போக சொன்னாங்க என்றாள். நீங்க மேல சொல்லுங்க என ஆராவின் பக்கம் ஆனந்த் பார்வையை திருப்பவும், படிச்சுட்டு இருக்கும்போது வீட்ல இருந்த லைட் உடஞ்சு போச்சு, நைட்டு படிக்கணும், அதான் அந்த நேரத்துல அவசரமா லைட் வாங்க வந்தேன். இவங்களும் அப்போ கடைய மூட எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. லைட்டை கேட்டதும் செக் பண்ணாம கூட எடுத்து கொடுத்தாங்க. நான் அப்போவே கேட்டேன், ஒரு முறை செக் செஞ்சு கொடுங்கன்னு. இவங்க தான் எங்க கடை பொருட்களை சந்தேகப்படாம நீங்க வாங்கிட்டு போகலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு பெரிய பெரிய டயலாக் எல்லாம் பிரீத்திக்கு நான் கேரண்டின்னு பேசினாங்க. ஆனா வீட்டுக்கு போய் போட்டு பார்த்தா எரியவே இல்லை. நைட்டெல்லாம் மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல தான் உட்காந்து படிச்சேன். அடுத்த நாள் எக்ஸாமுக்கு போயிட்டதுனால ஈவினிங் கொண்டு வந்து மாத்தி கொடுங்கன்னு கேட்டா, அதெல்லாம் வாங்கிட்டு போன பிறகு எரியாம போனதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்லைன்னு அசால்ட்டா சொல்றாங்க. என்னை பார்த்தா என்ன அவ்வளவு கேனையா இருக்கா? நான் தான் வாங்கும் போதே செக் பண்ண சொல்லி கேட்டேன்ல, அப்போவே செக் செஞ்சு இருந்தா இது ஃபால்ட்டுன்னு இங்கேயே தெரிஞ்சிருக்கும் இல்ல என்றால் எரிச்சலோடு ஆரா. அவள் பேச பேச அருகில் நின்ற பெண்ணை முறைக்க துவங்கினான் ஆனந்த். அந்த பார்வையை கண்டு கொண்ட பயத்தில், இல்ல அண்ணா, இவங்க பொய் சொல்றாங்க, நான் செக் செஞ்சு தான் கொடுத்தேன். எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போயிட்டா எக்ஸ்சேஞ்ச் இல்லதானே அண்ணா, அதான் சொன்னேன் என்றவளை வேகமாக இடையிட்டவள், யாரு, நான் பொய் சொல்றேனா என சுற்றும் முற்றும் பார்த்து, இங்க சிசிடிவி இருக்குல்ல, நான் டேட் அண்ட் டைம் சொல்றேன், நீங்க செக் செஞ்சு பாருங்க என்றாள் ஆரா. அதிலேயே அந்த பெண்ணின் முகத்தில் அப்பட்டமான பதட்டம் தெரிய, உன்னால ஒரு வேலையை செய்ய முடியலன்னா அந்த பொறுப்பை எடுத்துக்க கூடாது, உன் வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்திருக்கணும். வீட்டுக்கு போற அவசரத்துல செஞ்சது எல்லாம் தப்பு, இதுல கஸ்டமர்ஸ அலைய விட்டதோட இல்லாம பொய் வேற என்று பல்லை கடித்து கொண்டு பேசியவன் வேறு பக்கம் திரும்பி, சரிதா என குரல் கொடுக்க அந்த தளத்தின் சூப்பர்வைசர் பெண் ஓடி வந்து நின்றாள். இந்த பொண்ணை கணக்கு பார்த்து இப்போவே வேலையை விட்டு அனுப்பிட்டு இவங்களுக்கு இதே லைட்டை மாத்தி கொடு என்றதும், அந்த மாடல் அதுதான் லாஸ்ட் பீஸ்னா என்ற சரிதா வார்த்தையை முடிப்பதற்குள், ஸ்டாக் இல்லைனா ஒரே ஒரு பீஸாவது ஆர்டர் செஞ்சு உடனே வாங்கி கொடு, இவங்க கிட்ட நம்பர் வாங்கிக்கோ, பீஸ் வந்ததும் கூப்பிட்டு செக் செஞ்சு கொடுத்து அனுப்பு என மலமளவென கட்டளைகளை இட்டவன் மேலே ஏறி செல்ல, திரும்பி நின்று, ஏமாற்றி வாழ நினைச்சு இருந்தா நான் இத்தனை வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். வார்த்தைகள்ல கவனமா இருங்க என்று விட்டு சென்றான். இத்தனை நாள் அனுபவத்தில் இவனும் எதையாவது சொல்லி சமாளிக்கத்தான் பார்ப்பான் என அசால்ட்டாக நின்று இருந்தவள் அவனின் அடுத்தடுத்த கட்டளைகளில் வியந்து உணர்ந்து மன்னிப்பை கேட்பதற்குள் அவன் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டிருந்தான்.